படம் சூப்பராக இருக்குமா. விக்ரம் படம் நல்லா இருக்கு. தேடி வந்தேன், ஒர்த்து, ஹாப்பியாக நான் போகிறேன். நேற்று பார்க்கறதா ஒரே ஒரு வருத்தம். படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் சின்ன வயசுல இப்படி பார்த்துருக்கேன் விக்ரம. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பார்க்குறேன். அதனால நல்லா இருக்கு. ஒரு ஏஜ் ஒரு 58 ஏஜ் ஆகுது, அந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. உடம்பு நல்லா இருக்கு அந்த இதில். அதுக்கப்புறம் மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். எஸ்ஏ சூர்யாவுக்கும் சரி, விக்ரமுக்கும் சரி நல்லா கொடுத்துருக்காரு. பாட்டும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து இந்த பாட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியே தெரியும். ஆனால் நல்லா தான் இருக்குது. பாட்டு நல்லா இருக்கு. பார்ட் 1 பார்க்கணும். அது பார்த்தா தான் எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த இது சொன்ன மாதிரி கண்டிப்பாக பார்க்கணும். பார்ட் 1க்காக அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் லவ்லி ஃபிலிம். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். பட் நான் நேத்தி பார்த்தேன். ஃபார் சர்டன் ரீசன்ஸ் நேத்தி எனக்கு படம் என்ஜாய் பண்ண முடியல. நேத்தி ஒரு 25% கிட்ட பிடிக்கல. ஆக்சுவலி நான் எடுத்த டிசிஷன் படம் நல்லா இல்லை, ஏன் எடுத்தாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் இன்னைக்கு கிளியராக பார்த்தேன். செட்டில் உட்காந்து லவ்லி ஃபிலிம், லவ்லி ஸ்க்ரீன் பிளே, லவ்லி ஸ்கிரிப்ட், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை விக்ரம். வெரி குட். விக்ரம் அண்ட் விஜய் சேதுபதி ஆர் வெரி டெடிகேட்டட் ஆக்டர்ஸ். துஷாரா விஜயன் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நான் எப்போவும் லைக் பண்ணல. ஏன்டா அது ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். இல்லைன்ட்டா யாரான அவர் டி ராஜேந்தர், இவர் சிவாஜி கணேசனை இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பேன் நான் பார்த்த படத்துல. இல்லையா, இதில் ரொம்ப சப்டியூடாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் நேற்று அந்த பணத்தெல்லாம் நீ படமே வந்திருக்காரு. பாதி தமிழ் அவருக்கு நேற்று கொடுத்த பணத்தை இருப்பிடவே தான் அந்த படம் வந்து ரொம்ப ஜோராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபேமிலி ஸ்டோரியாக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் கேங்ஸ்டார் படம் மாதிரி போகுது. கேங்ஸ்டாராக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வாழக்கூடாதுங்கிறார். கேங்ஸ்டாராக வாழ்ந்தால் குடும்பத்துக்கு ஆபத்து. அதான் படம். பேசிக் படம் அதான். கேங்ஸ்டாராக வாழ்ந்தால் குடும்பத்துக்கு ஆபத்து வரும். கேட்கவே வேண்டாமா, சூப்பர்மா. அதான் நான் சொல்லிட்டேனே, பேக் டு ஃபார்ம். விக்ரம் பேக் டு ஃபார்ம். இது ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் அவர். எஸ்ஜே சூர்யா போலீஸ் ஆஃபீஸர்வங்க மாமூல். அவர் எப்போவுமே நடிப்பு ஆறக்கணவர் அதே மாதிரி இருக்கார். ஸ்டாண்டர்டாக இருக்கு. எல்லாம் மியூசிக்கே இதாக இருக்குது. அருள் சுப்ரமணியம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நெகட்டிவ் வந்து ½ அன் ஹவர் அப்புறம் தான் அவர் வர்றாரு. விக்ரம் அப்புறம் தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ட்ரில்லிங்காக போகுது. லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் பேய் ஆட்டம். சண்டை சண்டை சண்டை. எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. துப்பாக்கி எத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதாவது கேங்ஸ்டார் 2 கேங்ஸ்டாருக்குள்ளேயே வர்றது. சண்டைனா நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. கதை வைஸ் என்னன்னா, இந்த ஃபேமிலி ஒரு ஊரில் பெரிய ஆள் இருக்காங்க, அவங்க எதிர்த்து பண்ணுறது தான் இந்த இது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. எனக்கு விக்ரம் தான். ஏன்னா என்னோட ஃபேவரட் ஆக்டர் அவர் தான். அதனால் அவர் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எஸ்ஏ சூர்யா சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அவர் கொடுத்த சீன் தரமாக பயங்கரமாக பண்ணியிருந்தார். சூப்பராக இருக்கு. பாசிட்டிவ்னா விக்ரமுக்கு ஒரு நல்ல ஆக்டிங் இந்த இதில். அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பாட்டு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கோம்னு பார்க்குறேன். யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட், வெரி டஃப் ஸ்கிரிப்ட். இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப மெனக்கட்டி உட்காந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் மேக்கிங் ஆல்சோ வெரி குட். அண்ட் தேனி சங்கர்து ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2 சாங்ஸும் நல்லா இருக்கு. லவ்லி ஃபிலிம்.